ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலையை வச்சு ஒரு மசால் வடையும் அடை பாயாசம் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம வேர்க்கடலை மசால் வடைக்கு நம்ம வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் ஊற வச்சிருக்கோம். பாருங்க, இது வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. இது 2 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு. நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கப்பு இருந்தாலும் சரி, இதே மாதிரி அளவு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் நம்ம குறைன்னு வடைக்கு அரைக்கிறது மாதிரி நம்ம அரைச்சி வச்சிடலாம். வடைக்கு 2 பருப்பையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். நான் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 4 வரமிளகாய் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சும்மா பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் போட போகிறோம். இதில் வேர்க்கடலை நல்லா கழுவி எடுத்து சுத்தமாக தான் வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துடலாம். தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப. இதில் கடலைப்பருப்பு, இதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இது குட்டி ஸ்பூன் தான். இதில் நான் 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். போதும். இப்போது வடைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தான் போடணும். இந்த அளவு தான் போடுறேன். பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பல்ஸில் 2 சுற்று சுற்றிக்கலாம். இப்படி லேசாக விட்டு அரைக்கணும். ரொம்ப ஒரேடி இது பண்ணக்கூடாது. வடைக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவு குறைன்னு இருக்கணும். 1-2 பருப்பு முழுசாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த அளவு அரைச்சிருக்கேன். இதை இப்போ பவுலில் மாற்றிடுறேன். இதில் நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன் நான். இதில் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மல்லித்தழை, கருவேப்பிலை 3ஐயும் மொத்தமாக சேர்த்துடலாம். ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூடும், சும்மா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துண்டையும் எடுத்து கல்லில் நச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூடு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்னைக்கு வடைக்கு கல்லில் தாங்க அரைக்கணும்னு பார்த்தேன். கல்லில் நம்ம ஆட்டி செய்வோம், சூப்பராக இருக்கும் ஆமாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்கள் ஊரில் 1 வாரமாக மழை. ஆனால் நேற்று நைட்டு பிடிச்ச மழை. இப்போ வரைக்கும் விடவே இல்லை. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் வெளியே தான் கல் போட்டிருக்கிறதுனால உட்காந்து ஆட்ட முடியல. அதனால் மிக்சியிலேயே போட்டுட்டேன் நான். இப்போ வடைக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். பாயாசம் வச்சுட்டு அப்புறமே வடை சுட்டுக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம அடை பாயாசத்துக்கு அடை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த இப்படி தாங்க இருக்கும் ரெடிமேடு அடை. இது நான் சும்மா ஒரு தடவை வச்சு பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்கு. அதனால் ஐடியா பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போது இதை நல்லா பாலில் வேக வச்சுக்கலாம். நான் இதில் ஒரு 3/4 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். 3/4 லிட்ரு கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். பால் கொதித்த உடனே நம்ம இந்த அடையை வடிகட்டிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பால் கொதிக்க வச்சிடலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நமக்கு அந்த ஆடை வர தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் இப்போ அடையை சேர்த்துறேன். தண்ணி இல்லாமல் தான் சேர்க்குறேன். தண்ணி அடிச்சிடும். இது போட்டதுக்கப்புறமே நம்ம அங்கிட்டு போயிடக்கூடாதுங்க. இதுக்கு நம்ம அகலமான பாத்திரத்தில் தான் நான் வச்சு செய்கிறேன். பால் பொங்கி வழிஞ்சிரும். இதுனா உள்ளேயே இருந்து வேகும் அப்படின்ட்டு. இருந்தாலுமே அடி பிடிச்சிரும். அதனால இதை கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இது மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா வேலை பார்த்து தான் ஆகணும். பால் சிம்மில் வச்சுருக்கேன். லேசாக கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ நம்ம பாதாம் பருப்பை அரைச்சிடலாம். இதில் ஒரு 20 பாதாம் பருப்பு வரைக்கும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு அரைச்சிடலாம். நம்ம தண்ணி போதும். பாதாம் பருப்பு
அரைச்சிட்டேன். இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். 3/4 பதம் அளவு வெந்துருச்சு. இந்த 3/4 பாகத்துக்கு மேலேயே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பாதாம் விழுதை சேர்த்துடலாம். இதில் லேசாக மட்டும் தண்ணி ஊற்றி இது அலசி ஊற்றிடலாம். பால் இருந்தால் ஊற்றலாம், பால் இப்போ கிண்டி விடலாம். இனிமே தான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நல்லா வெந்துருச்சு. இதில் நான் ஒரு 3/4 கப்பு மில்க் மேடு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துட்றேன். மில்க் மேடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஜீனியே சேர்த்துடலாம். என்கிட்டையும் இது வரைக்கும் இருந்ததில்லை. தீபாவளி ஸ்வீட் செய்கிறதுக்காக வாங்கினதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால கொஞ்சம் ரிச்சாக செய்யலாமே அப்படின்னு செய்கிறேன். இப்போது மில்க் மேடு சேர்த்தாச்சு. சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா இது ஸ்வீட் தானே. மில்க் மேடும் நான் இதில் 3/4 கப்பு தான் ஜீனி போடுறேன். ஜீனி நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் போடுவேன். இப்போது இது நல்லா காயட்டும். நல்லா வெந்து நம்ம அடை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் முந்திரி பருப்பு வறுத்து நெய்யோடு போடுவாங்க. எனக்கு அந்த நெய் வாசத்துக்கு இது அமிங்கிரும்ன்ட்டு நான் போடலை, வறுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக மேலே மட்டும் வச்சிட்றேன் நான். இப்போ இதை இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இறக்கி வச்சா அந்த ஆடை கட்டி நல்லா வந்துடும், இன்னும் கெட்டிப்படும். நான் இறக்கிடுறேன். நான் வடைக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம உருண்டையை மட்டும் உருட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு எடுக்கிறேன். வடை நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட போகிறேன், இந்த சைஸுக்கு. இந்த சைஸ் வடையாக தான் போட போகிறேன். அதனால் குட்டி குட்டி பாலாக தான் உருட்டி வைக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். வேகட்டும். ஒரு சைடு பாதி 3/4 வெந்ததுக்கப்புறம் அடுத்தது திருப்பி போடலாம். திருப்பி விடலாம். 2 சைடும் மெதுவாக திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினா தான் உடையாது. வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம மொறுமொறுன்னு வேர்க்கடலை வடையும் சூடாக அடை பாயாசமும் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.